சமீபத்துல இன்னும் ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஒருத்தர் அவர் மீது இந்த ஜின் ஏவப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது நடந்து வளர்ந்துட்டு வரவங்க இந்த மாதிரி திடீர்னு இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? பெரியவன் சின்னவன்றது ஏவலுக்கு வந்து ஒண்ணுமே அது கிடையாது. இறந்தவங்க கிட்ட பேச முடியுமா? ஜின் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இது வந்து என்னன்னா, இதுக்கு நீங்க வச்ச உடனே நீங்க செய்துட்டு 10 அடி தள்ளி வந்து ஒரு நிமிஷம் காலில் வச்சு மெரிச்சதுடனே இது மாயமாயிடும். கட்டாயம் ஏற்படுத்துவேன், நடக்கணும், நடத்தி கொடுக்கணும். ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த ஜின் மாந்திரிகம் இது நல்லதா கெட்டதா, இது பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பேசுறதுக்காக 25 ஆண்டு காலம் இந்த ஜின் மாந்திரிகத்துல அனுபவம் கொண்ட ஜின் பார்த்திபன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஜின் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் இந்த கவுண்டமணி செந்தில் காமெடியில் தான் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு குட்டையாக காமெடிக்காக அதை வச்சுருப்பாங்க. முதல்ல இது எப்படி இருக்கும், நாங்கள் எப்படி இதை உணர முடியும்? எப்படி உணர்வாங்கன்னா, அது பாதிப்பு ஏற்படும் போது எல்லாருமே உணர்வாங்க. இப்போ யார் பாதிப்பு ஏற்பட்டிருப்பாங்கன்னா, நம்மளா போய் நாங்களாக சொல்கிறதில்லை இவங்களுக்கு பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு பாதிப்பு இருக்குதுன்னு. அவங்களா தானே எங்களை தேடி வராங்க. என் குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்குது, பையன் இறந்து போச்சு, வீட்டில் காடு இப்படி ஆகி போச்சு, ஆடு மாடு இறக்குது, தொழில் பிஸ்னஸ் நஷ்டம் வருதுன்னு வெளிநாடு மலேசியா சிங்கப்பூரில் இருந்தெல்லாம் சொல்கிறாங்க. காரணம் அவங்களாம் நாங்களாம் யாருன்னு எங்களுக்கு தெரியுமா, நாங்கள் அவங்கள தேடி போகிறோமா. இப்போது ஒரு நாட்டில் ஒரு இடத்துல ஒரு ஊரில் நடந்தால் பரவாயில்லை, இந்த மூளைக்கு அந்த மூளைக்கும் கண்டம் விட்டு கண்டம் அமெரிக்காவில் ஃபுல்லாக அங்கேருந்து எங்களுக்கு கால் வருது, இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு ஜின் பாதிப்பு இருக்குதுன்னுட்டு. அதில் அவங்க பாதிக்கப்படுறவங்க சொல்கிறத வச்சு தான் நாங்கள் செய்கிறோம். அது வந்து விளையாட்டோ காமெடியோலாம் நம்ம பண்ண முடியாது. ஏன்னா நம்ம போய் சொல்கிறதால அவங்க வரல, அவங்களா பாதிக்கப்பட்டு. இப்போது ஒரு அடிப்படுதுன்னா அந்த வலிக்கிறவங்களுக்கு தான் அதோட வலி காயத்தோட இது தெரியும். பார்க்குறவங்களுக்கு இது சின்ன காயம்னுமோ பெரிய காயம்னும், ஆனால் அதோட பலி சின்னதோ பெருசோ அதை பாதிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். சமீபத்தில் இன்னும் ஒரு ஃபேமஸான யூடியூபர் ஒருத்தர் அவர் வந்து நல்லா வளர்ந்து வந்துட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இந்த பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவர் மீது இந்த ஜின் ஏவப்பட்டது இந்த மாதிரி ஏதாவது நடந்து வளர்ந்துட்டு வரவங்க இந்த மாதிரி திடீர்னு இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஆமாம், இப்போ நீங்கள் சொல்கிறது யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்சவரை நீங்கள் கேட்குறீங்க. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நான் உலகம் பூரா சுற்றுறவன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு மனிதர் தானே, புரியுதுங்களா? இப்போ நமக்கு யார் தேவையில்லை, நமக்கு அழிவு ஏற்படுத்துகிறோன்னா கண்டிப்பாக பெரியவன் சின்னவன்றது ஏவலுக்கு வந்து ஒன்றுமே அது கிடையாது. நீங்கள் யாரை வச்சு எந்த பொருளை திங்ஸ் வச்சு அதை ஏவி விடுறோமோ. ஏம்மா இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு மோப்பம் பிடிச்சி ஒரு நாய் போய் ஒரு திருடனை பிடிக்குது, ஒரு மனுஷனால் முடியுதா? 5 ஜீவன் தான் அந்த நாய். அது ஒரு துணியோ இல்லை கயிறை வச்சு அவனுக்கு உடம்பு அவன் நடந்து போகிறத வச்சு கரெக்டாக மோப்பம் பிடிச்சி அவன் எங்கே இருந்தாலும் திருடனை போய் பிடிக்குது. அது எப்படி பிடிக்குது? ஆனால் அதுக்கு பேய் வர்றது தெரியுன்னுவாங்க, குலைக்கும் நைட்டில், புரியுதுங்களா? அதே மாதிரி தான் நம்ம ஒருத்தவங்களை வச்சு ஏவி விடும்போது இவங்க பிரபலம் அது இதெல்லாம் எதுவுமே அதுக்கு கிடையாது. செய்கிறவங்களை பொறுத்து தான் இருக்குது. அவங்க செய்யணும், இவங்களை அழிக்கணும்னு செய்கிறாங்க இல்லையா? இப்போ எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட வந்து இதை சொல்லி இவங்க கேட்குறாங்க இல்லையா? அது செய்கிறதால தான் நடக்கிறது. அதெல்லாம் யார் மேலே வேணால் ஏவி விடலாம். அம்மா, யார் மேலேயும் ஏவி விடுறது வேலையும் கிடையாது. ஜனங்க இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி மிஷின் வாழ்க்கை. அவங்களால ஒரு பாதிப்பு இல்லாமல் யாருமே சும்மா வந்து ஒருத்தவங்களை இது பண்ண போகிறது கிடையாது. நீ என்னால் ஏதோ நான் பாதிச்சிருந்தா தான் இவங்களுக்கு செய்யணுன்ற அந்த அளவுக்கு ஆழமாக இப்போது பழகிறான், நல்லா பழகிறான், அவங்க சொத்துக்கத்தெல்லாம் நம்பி எழுதி வைக்கிறாங்க. அது இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, சரிங்களா, நம்ம குடியாத்தத்தில் சொத்து பத்து எல்லாம் எழுதி வச்சுட்டு கடைசியில் என்ன பண்ணுறான், அந்த பொண்ணை விட்டுட்டு வேற ஒருத்தி கூட போயிடுறான். அப்போ நீங்களாக இருந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அது நம்பிக்கை துரோகமாக இல்லையா? உன்னை நம்பி தான் வாழ்க்கை தன்னையும் கொடுத்து தான் இடத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்து, இதே ஒரு ஆண் இருக்கிறது பூரா அந்த பொண்ணுக்கு சம்பாரித்து எல்லாமே செய்து வைக்கிறான். நாளைக்கு கடைசியில் எல்லாம் பிடிக்கிக்கிட்டு தன்னாரே வந்து இப்போ என்ன பண்ணுறாரு, இவங்ககிட்ட பணம் காசெல்லாம் சேர்ந்து போச்சு, இவனை போய் அவர் போய் நேரம் அடிக்க முடியுமா? ஒன்றும் முடியாது. ஏன்னா பெண்களுக்கு சாதகமாக இருக்கும். திரும்ப அவர் எவ்வளோ போராடி பார்ப்பா, ஒன்றும் முடியாது. அப்புறம் எங்கே போவாங்க? சரிங்களா? பாதிக்கப்படுறவங்க தான்மா வருவாங்க. இப்படி வழியில் போகிறவங்க, ரோட்டில் போகிறவங்க, இவங்க அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு செய்கிறது கிடையாது. இது 25 வருஷமாக என்னுடைய சொந்த வீட்டில் தான் நான் செய்கிறேன். இந்த 25 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தால் கூட 10 பேர், ஒரு 25 பேராவது வரணும் இல்லையா? இப்போ வந்து கேட்டாவே சொல்லுவாங்க, அங்கே ஜின் பார்த்திபன் எல்லாருக்குமே தெரியும். வைங்க, ஒரு ஆட்டோக்கார்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். அங்கே நாங்கள் அங்கே ஒரு தவறான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இன்னும் எங்கேயும் மீடியாவில் வெளியே வந்துட்டுருக்கோம், புரியுதுங்களா? உண்மையாக இருந்தால் தான் செய்ய முடியும், சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, மக்கள் நல்லா
சுதாரிச்சு இது யார் இப்போது மக்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா போலியான நபர்களும் உருவாகுறாங்க. நீங்கள் இத்தனை வருட அனுபவத்தில் இந்த ஃபீல்டில் இருக்கும் பொழுது போலியான நபர்கள்னால் அவங்கள எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படியெல்லாம் அவங்க மக்களை ஏமாற்றுறாங்க? மக்கள்லாம் இப்போ ஏமாறுறதே கிடையாதுமா. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளுங்க. நம்மக்கிட்டே பேசுவாங்க மக்கள். ஏதாவது ஒன்று காட்டுங்க ஃபஸ்ட்டு. ஜனங்க விவரம் தான்மா. நம்ம தான் மக்களை முட்டாளாக யார் மக்களை முட்டாளாக நினைக்கிறானோ அவன் தான் முட்டாள். மக்கள்லாம் விவரம் இல்லாமல்லாம் இந்த காலத்தில் குழந்தைய கூட நீங்கள் ஒன்றும் ஏமாற்ற முடியாது. இந்த காலத்தில் அவங்கெல்லாம் வராங்கன்னா ஏற்கனவே அவங்க பாதிக்கப்பட்டு ஏமாந்து தான் ஒரு இடத்துக்கு வராங்க. அவங்க எப்படி ஒரு முட்டாள்தனமாக வந்துடுவாங்க? இறந்தவங்க கிட்ட பேச முடியுமா? ஜின் மூலயமா தெரிஞ்சுக்கலாம். இப்போது எல்லாருமே இறந்தவனை பற்றி யாரும் தெரிஞ்சிக்க போகிறது கிடையாது. இப்போது ஒரு டீச்சர் ட்ரைனிங் படித்த பொண்ணு, சரிங்களா, அந்த புள்ள என்ன பண்ணியிருக்குது, இறந்துடுச்சு, தற்கொலை, தூக்கு மாட்டி தான். ஆனால் அவங்க அம்மாவுக்கு அது என்னன்னே தெரியல. இதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, வேறு ஒருத்தவங்க ஏமாற்றிட்டு இருப்பான், லவ் ஃபெயிலியரு, அது இது அப்படி இப்படின்னு வந்தபடி வாடிக்கு வந்ததெல்லாம் சொன்னாங்க. சரி, எதுவோ நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் பார்த்து தான் நான் சொல்ல முடியுன்ட்டு ஜின்னை வச்சு பார்த்ததில் தான் லவ் பண்ண பையன் கரூரில் இறந்துட்டான், ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். அந்த துக்கம் மீளாத இந்த புள்ள மறுநாள் போய் மாட்டிக்கிச்சு. இது உண்மையான்ட்டு கரெக்டாக நான் கேட்டு விட்டேன். இதே விசாரணையை அவங்க தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொண்ணு வீட்டில், பாதிக்கப்பட்ட வீட்டில். அதே அங்கே போனதுன்னு தெரிஞ்சு போச்சு, பையன் இறந்துட்டான். அந்த தகவல் தெரிஞ்சு தான் பொண்ணு இறந்து போச்சு. இந்த மாதிரி துல்லியமாக சொல்லலாம் ஜின்னை வச்சு. புரியுதுங்களா? எதுக்கு இறந்தாங்க, எதுக்கு போனாங்க, எதுக்கு வந்ததுன்ட்டு எல்லாமே சொல்லலாம். இப்போ ஒருத்தவனை அடித்து கொண்டு விடுறாங்க, அடித்து கொண்டுட்டு அது தடையும் தெரியாது, ஒன்றும் தெரியாமல் போயிடும்னா, அப்போது அவனை இறந்தவனை வர வச்சா எந்த இடத்துல என்ன இடிச்சுன்னு போனாங்க, கடைசியாக எதை கொண்டு தாக்கினாங்க, அந்த பொருளில் ரத்த காயத்தோடு அங்கே காட்டலாம். அந்த மாதிரி இறந்தவங்க மூலமாகவே நிறைய விஷயங்கள் இருக்குது, சரிங்களா? இதை இதெல்லாம் நாங்கள் இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ காட்டியிருக்கிறோம். ஏன்னா ஒரு நாளைக்கு 10 கேஸ் வருதுன்னா வாரத்தில் ஒரு கேஸாவது இந்த மாதிரி கேஸ் வரும் எங்களுக்கு. எல்லாமே இப்போது எங்கள் அப்பா ரொம்ப நாளாக வயசானவர், என்ன இதை வச்சுட்டு போனார் தெரியல, இந்த பொருளெல்லாம் வச்சுருந்தார், நான் சின்ன வயசில் பார்த்தேன், ஆனால் இது கிடைக்கல, இல்லை யாராவது எடுத்துட்டாங்களா, எங்கள் அப்பா இறந்த பிறகு அது எனக்கு தகவல் தெரியாமல் போயிடுச்சு. வெளிநாட்டிலேருந்து வந்திருந்தாங்க, லண்டன்லேருந்து. நான் சொன்னேன், இந்த இடத்துல போய் இதை எடுங்க, இந்த இடத்துல தோண்டுங்கன்னா எடுத்தாங்க. அதே மாதிரி அந்த பொருள் கைக்கு வந்துடுச்சு, சரிங்களா? ஏன்னா மக்கள் இன்றைக்கி இங்கேருந்து அங்கேருந்து மட்டும் இல்லை, வேர்ல்டு ஃபுல்லாக, உலகம் பூரா எங்கிட்ட வராங்க. எல்லாத்தையும் எல்லாமே தெரிஞ்சால் தான் தொழில் செய்யணும். இல்லைன்னா அறகுறையாக நம்ம செய்யக்கூடாது, தவறது. இப்போ இந்த இறந்த ஆன்மாக்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அவங்க என்னாவது பொருள் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா சார்? அவங்களுடைய பொருள் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, எப்படி? ஆமாம், அவங்களுடைய பொருள்ன்றது இப்போ இறந்தவங்களோட பொருள்ன்றதை விட இறந்தவங்க கிட்ட பேசும்போது அவங்களுக்கு பிடிச்சவங்க யாராவது இருந்தால், இந்த இறந்துட்டவங்களுக்கு பிடிச்சவங்க, மாமா, அத்தை, அப்பா, அம்மா யார் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எதிரில் உட்காந்தா சொல்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க துணியை வச்சு அவங்க பேரை வச்சு வர வைக்கிறது கொஞ்சம் நேரமாகும், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும்னா, இது அவங்கள பிடிச்சவங்க யாராவது, இல்லை அவங்க பிடிச்ச பொருள். இப்போ நான் அந்த சைக்கிள் தான் ரொம்ப விருப்பப்பட்டு வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா? எவ்வளோ விஷயங்கள் இருக்கும். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு பிடிச்சது, ஒரு வாட்சி, அந்த மாதிரி பொருள் இருந்தாக்கா உடனே அதை உடனே காட்டலாம். ஓகே, அவங்கள தேடி உடனே வந்துடும். இப்போ என்ன மாதிரியான நீங்கள் தான் பேசுவீங்களா சார் அந்த ஆன்மா கூட, இல்லை ஜின் பேசுமா, அது எப்படி? அம்மா, ஜின் பேசி எங்களுக்கு சொல்லும், நான் இதை அவங்க வீட்டில் சொல்லுவேன். அவங்க அதை கரெக்டாக அங்கே போய் பார்த்துட்டு இங்கே இருந்தே ஃபோன் அடித்து கேட்கலாம், அங்கே இருக்குது அந்த பொருள்னு கேட்டால் அவங்க வீட்டாளங்களே சொல்லுவாங்க. அதிலே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? நம்ம சொல்கிறது, ஜின்னு சொல்கிறதெல்லாம் விடுங்க. அவங்க வீட்டில் இருக்கிற பொருள் எங்கேருந்து வராங்க? சிங்கப்பூர், எல்லா நாட்டிலேருந்து வராங்க. இங்கேருந்து ஒரே ஃபோன் தான், ஜஸ்ட்டு இந்த இடத்துல பாத்ரூமில் இது இருக்கா, அது இருக்கான்னு கேட்டாங்களா, உண்மைன்னு அங்கே அப்படியே வாய் ஆன்னு திறப்பாங்க. அந்த இடத்துலையே அதுக்கான ஆமாம், அவர் இறந்தவரோட பொருள் அங்கே அவர் சொல்கிறதெல்லாம் இங்கே இருக்கும். அவங்களே பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கேருந்து அங்கே சிங்கப்பூரில் நடக்க சொல்லுவோம். உடனே என்ன பண்ணுவாங்க, அங்கே வேலை செய்கிறவங்கள இல்லை ரிலேஷனை யாராவது பார்க்க சொல்லுவாங்க, அது இருக்கும். உடனே ஸ்வீடன் நிறைய இடத்துல எடுத்து காட்டியிருக்கிறேன். ஓகே சார். ஸோ இப்போ இந்த தவறுதலாக ஏவி விட்டாங்க, அதாவது அவங்க தப்பு பண்ணிட்டும் எதிரில் இருக்கிறவங்க மேலே, நல்லவங்க மேலே ஏவி விட்டாங்கன்னா அது அவங்களுக்கே திரும்பி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அதுவும் இதில் நடக்குமா? அம்மா, அது சொல்கிறவங்க சொல்கிறாங்க, எதை எப்படி சொல்கிறாங்களோ, வாய் இருக்குதுன்னு எல்லாம் பேசுறது கிடையாது. நீ தவறாக ஏவி விடுறதுக்கு நம்ம வண்டி ஓட்டலை. ஒருத்தவங்க பேரில் ஒருத்தவங்க நம்ம ஏவும் போதே அவங்க பேர், அம்மா பேர், அவன் குலம் கோத்திரம் எல்லாமே வாங்கி தான் நம்ம செய்கிறது. அவன் துணி பொருள் எல்லாம் வாங்கி செய்யும்போது அது எப்படி தவறுதலாக போயிடும்? அப்படி தவறுதலாக செய்கிறோமோ அதுக்கு பேர் வேலையே கிடையாது. ஒரு டிரைவர் கூட எடுத்துங்க, தவறுதலாக போயிடுச்சுன்னா அவன் டிரைவர் கிடையாது. ஒரு எலக்ட்ரிஷியன் கூட தவறுதலாக கனெக்ஷன் கொடுத்து ஒரு தவறு ஏற்பட்டால் அதுக்கு பேர் எலக்ட்ரிஷியன். வேலைன்றது சுத்தமாக செய்கிறது தான் வேலை, தவறுதலாக போகிறது கிடையாது. அது ஒரு சில டைமில் நம்ம யாருக்கோ வைக்கும்போது அந்த ரோடாக போகும்போது தாண்டுவாங்க. இப்போ நம்ம சுற்றி போட்டுட்டு வரோம் இல்லையா, நமக்கு இருக்கிறது விலகணும்னு போட்டுட்டு வரும்போது அந்த வழியாக யாராவது போகும்போது நேரம் கெட்டிருந்தால் அவங்கள தொட்டுக்கும். அதுதான் சொல்கிறது.
தவறுதலெல்லாம் போகாது. தன்னார போகும்போது நேரம் கட்டிருந்தா அவங்கள தொடர்ந்துக்கும். இந்த முச்சந்தியில் கிச்சந்தியில் பாதை நடக்கும்போது சுற்றி போடும்போது போகக்கூடாதுன்னுவாங்க. அந்த மாதிரி அது சுற்றி போடுறது வேறு, உடம்பு சரியில்லாத சுற்றி போடுறது வேறு, இல்லை ஏதோ நோய் இது சுற்றி போடுறது வேறு. இந்த மாதிரி கழிப்பு எடுக்கும்போது, இந்த மாதிரி பில்லி சூனி எடுத்து சுற்றி போடும்போது அந்த பாதையில் அசால்ட்டாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக தொடர்ந்துடும். ஓகே சார். இப்போ இது எத்தனை வருடங்கள் இந்த ஜின் ஏவி விட்டால் அந்த பிரச்சனை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சார்? நீ இறந்தாலும் விடாதும்மா. இப்போது ஒருத்தவன் ஒரு கொலை பண்ணிடுறான், நேரடியாகவே கேட்குறேன், ஒருத்தவன் ஒரு கொலை பண்ணுறான், அவனுக்கு தண்டனை என்ன கொடுப்பாங்க? இத்தனை வருஷம் சிறை தண்டனைன்னு கொடுப்பாங்க. அவனே 10 கொலை பண்ணுறான், என்ன பண்ணுவாங்க? மரண தண்டனை, இல்லை ஒரேடி ஆயுள் தண்டனை. அவனுக்கு ஒரே தண்டனை தான். நீங்கள் ஜின்னில் வந்து அப்படி கிடையாது. அவனுக்கு அப்போ ஒருத்தவனுக்கு ஒரு தப்பு செய்தால் ஒரு தண்டனை, 100 தப்பு செய்கிறவனுக்கு ஒரே தண்டனை தானா? ஜின்னுக்கிட்ட அப்படி கிடையாதும்மா. நீ என்னென்ன அவன் உங்களுக்கு செய்தானோ, இப்போ நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா என் கை போச்சு, இவனால எங்கள் கால் போச்சு, எங்கள் குடும்பம் அழிஞ்சது, எங்களுக்கு அழிஞ்சதுன்னு. அவனுக்கு அதே திரும்பி திரும்பி அவனுக்கு என்னென்ன செய்தானோ அத்தனையும் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? என்னென்ன நமக்கு செய்தானோ அவன் குடும்பத்தை அத்தனையும், என்னென்ன இவங்க பாதிக்கப்பட்டு, ஏன்னா நம்மளா போய் அவன் யார் எவர்னு கூட நமக்கு தெரியாது. இவங்க நமக்கு சொல்கிறாங்க, இவங்க நமக்கு சொல்கிறத வச்சு தான் நம்ம செய்கிறோம். அவன் யாருக்கு என்னென்ன தீங்கு செய்கிறானோ, ஒரு ஊரில் ஒரு தலைவர், ஒரு பெரிய பொறுப்பில் இருப்பான், ஒரு இதில் இருப்பான், பல பேரை அழிப்பான். இந்த மாதிரி அவன் ரவுடிசம் மாதிரி நடந்துக்கிட்டு போயிட்டு அவனை போய் அப்போ பல பேர் பாதிக்கப்பட்டான். அப்போ ஒருத்தவன் மட்டும் அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு அவன் எல்லாருக்கும் சந்தோஷம், மன நிறைவு வந்துடுமா? அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க யாருக்கு என்னென்ன பாதிப்போ அதை அத்தனையும் செய்யலாம் ஜின்னை வச்சு, வேற ஒன்று. அந்த மாதிரி என்ன பாதிப்பு வேணால் ஏற்படுத்தலாமா? கட்டாயம் ஏற்படுத்துவேன். ஓகே ஓகே, சரிங்களா? நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்கு பாதிப்பு தரும்போது நான் கண்டிப்பாக அதை இறங்கினேன்னா அதை காப்பாற்றுவன்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம கிட்ட வராங்க. சரிங்களா? இது தருவன்ட்டு தான் நம்ம கிட்ட வராங்க. நான் செய்கிறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறதெல்லாம் இப்போல்லாம் நடக்காது. ஏன்னா என்னுடைய சொந்த இடத்துல என் வீட்டில் தான் நான் செய்கிறேன். எல்லாம் வந்து நிற்பாங்க. இங்கே அது நடந்துடுச்சுன்னா தான் அவங்க சந்தோஷமாகவே நமக்கு அடுத்த வாரமே நம்மளை தேடி வருவாங்க. அது நடக்கலனாலும் தேடி வருவாங்க இல்லையா? அப்போ நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? நடக்கணும், நடத்தி கொடுக்கணும். இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு கேட்குறவங்க மாதிரியே என் மேலே எனக்கு ஜின் இருக்குன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி வருவாங்களா? அதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதெல்லாம் நிறைய வரும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது சமீபத்தில் நம்ம உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஜின்னு அவங்க மேலே இருந்துக்கிட்டு காதில் பேசுகிற மாதிரியும், குளிக்கும்போது ஆபாசமாக இது வர மாதிரி, படுக்கும்போது கனவு வர்றது, குடிக்கும்போது சத்தம் கேட்குறது, பின்னாடி ஆகிற தட்டுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நிறைய வருவாங்க. அவங்களுக்கே இதெல்லாம் அவங்களே உணர்ந்து தான் வந்து அவங்க தான் அதை சொல்லுவாங்க. இப்போ நம்மளாம் அதை அவங்க சொன்னாக்கா, இப்போ நீங்கள் இந்த காலத்தில் வந்து நீங்களாக வந்து அதை இதை சொன்னீங்கன்னா போடா கதை விடுற அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இந்த காலத்துலலாம் யாருக்கும் எதுவும் தெரியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. மக்கள்லாம் வந்து உஷாராக தான் இருக்கிறாங்க. ஒன்றுக்கு முதல்ல ஒரு காய்ச்சல் வந்தால் கூட நேரடியாக அவங்க யாரும் மந்திரக்காரன் சூனியக்காரன் எங்களை பார்க்க வர்றது கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்கே போகிறது கிடையாது, மெடிக்கல் ஷாப்புக்கு போவாங்க. மெடிக்கலுக்கு போய் குணமாகலனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது, ஹாஸ்பிட்டலுக்கும் போய் குணமாகலனா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கேயும் போய் முடியாத பட்சத்தில் தான் எங்கள் கிட்ட வர்றது, கடைசியாக தான் எங்கள் கிட்ட வர்றது. யாரும் வந்து எடுத்ததோடனே நேராக இங்கே போயிடுவோம். ஏன்னா இந்த காலத்தில் அவங்கவுங்க ஒரு ரூபாய்க்கு கஷ்டப்படுறாங்க. அவங்கவுங்க உடல்நிலையை பற்றி அவங்களுக்கு இல்லாத அக்கறை வேறு யாருக்கும் கிடையாது. இங்கே போனால் நல்லாவும் இங்கே போனால் நல்லாவும்னு பார்த்துட்டு தான் எங்கள் கிட்ட வராங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல்லையும் எவ்வளோ பெரிய மருத்துவ ரீதியும் முடியாத பட்சத்தில் எங்கள் கிட்ட வந்து 2 நாள் எழுப்பி நடக்க வைக்கிறன்றது அவங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்புறம் எப்படி வராங்க? எங்களை பற்றி யாராவது சொல்கிறதும் பார்க்குறதும் எல்லாம் தெரிஞ்சு வராங்க. ஆனால் நாங்கள் மற்றவங்கெல்லாம் முடியலன்னு சொல்லி எல்லா துறையிலையும் விடலாம். இது நான் பார்த்தோம், நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம், முடியல போகலன்னு விடலாம். ஆனால் என் துறையில் நான் என்ன மட்டும் தான் சொல்கிறேன், என்னுடைய லைனில் நான் இது வரைக்கும் விட்டதும் கிடையாது, யாரும் கெட்டதும் கிடையாது. ஏன்னா என் வீட்டில் தான் நான் வர வைக்கிறேன். அப்படி முடியாதவங்கள கூட என் வீட்டிலே அன்றைக்கி நைட்டு தங்க வச்சு என்ன வேலை செய்யணுமோ நான் எங்கள் வீட்டில் தான் செய்கிறேன். அதனால் யாருக்கும் அங்கேருந்து குணப்படுத்தி தான் வெளியே அனுப்புவேன். இங்கே படுங்க 10 நாள், 10 நாள்லாம் கிடையாது. ஒரே எதுவாக எவ்வளோ பெரிய பிரச்சனை தான் அன்றைக்கி நைட்டே குணப்படுத்தி நான் வெளியே அனுப்பிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்களால் குணப்படுத்த முடியலன்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க, கண்டிப்பாக நீங்கள் அதை சரி செஞ்சுருவீங்க. பட் இந்த ஃபீல்டுலேயே இதே மாதிரி ஜின் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய நபர்களும் இருக்காங்களா? நீங்கள் பார்க்குறீங்களா? எல்லா துறையிலேருந்து தான் அது இருக்கிறாங்க. இல்லை பேப்பரில் நியூஸில் அன்னடம்ல பார்க்குறோமா இல்லையா? உங்கள் மீடியாவில் தானே பார்க்குறோம். நம்ம மருத்துவத்தில் போலி மருத்துவர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி பல விதம் உண்டு. எல்லா துறையிலேருந்து அது உண்டு. இப்போ ஏன் வாத்தியார் துறையில், கல்வித்துறையில் எடுத்துங்க, பெண்களாக கூட தவறாக நடக்கிறாங்க, போகிறாங்கன்னு வராங்கன்னு வருது. எல்லா வாத்தியாரும் நம்ம தவறாக எடுக்க முடியுமா? அது இருக்கிறவங்க இருக்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, நோய் மக்கள் வரவங்க அவங்க தான் தீர விசாரித்து எதையுமே செய்யணும். ஓகே சார். உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கே வரலாமா, இல்லை உங்கள் மொபைல் நம்பரில் காண்டாக்ட் பண்ண? என்னை காண்டாக்ட் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பல இடத்துக்கு வரேன். ஒரு வார்த்தை கேட்டுட்டு வரதுல தப்பு இல்லை. ஏன்னா நான் எங்கேயாவது போயிட்ட பிறகு அங்கே வந்து உட்காந்துருக்குறாங்க, அது பாவமாக இருக்குது. ஒரு வார்த்தை நான் வரும்போது இந்த மாதிரி வரங்க செய்யலாம், எப்படி செய்யணும் தகவல் கேட்டுட்டு வரது தான் நல்லது. 10 அடி தள்ளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் காலில் வச்சு மெரிச்சதுன்னே இது மாயமாயிடும். ஒரு இறந்த பிரேதத்தோட ஒரு இது அங்கேருந்து எடுக்கிறது நாங்கள் அந்த ஆத்மா, அந்த கண்ணி கழியாத இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய இது
இப்போ இது கடவுளை தாண்டிய சக்தி அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க, எல்லாமே கடவுளுக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க வீடு பூரா சாமி போட்டோ வச்சிருக்கிறாங்க, அவங்க வீடு பூரா கோயிலில் இருக்கிறதும் கோயிலுக்கு போய் சுற்றுறாங்க, வராங்க, போகிறாங்க. ஏன் அவங்களுக்கு கஷ்டம் வருது? வாய் இருக்குதுன்னு எல்லாம் பேசுறது கிடையாது.